ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வாரத்துக்கான ஷெடியூலில் நம்ம என்னென்ன பண்ணி என்னென்னலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படி நொறுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருமே பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்தந்த டைமிங்கில் கிளாஸஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ அந்தந்த டைமிங்கில் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ். ஓகேவா? ஸோ இது 3 தான் வந்து மெயின் டாப்பிக்கு. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 மணிக்கு தமிழ் கிளாஸ் வந்து வந்துடும். அதாவது 8th இயல் 1 வந்து வந்துடும். ஸோ அதான் வந்து இந்த வாரத்துக்கானது. ஸோ முன்னாடி உள்ளது 7th அதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்கிறது. நான் இடையில வந்து 1 பை 1 வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த வாரத்துக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துக்கான என்ன இயலோ அதான் வந்து கண்டினியூ ஆகும். போன வாரம் 7th வந்து போடாத இயல்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு இடையில வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ வந்து அதை வந்து அப்பப்போ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறையா பேர் படிச்சிட்டிங்க. படிக்காதவங்களுக்காக, ஓகேவா? படிக்காதவங்களுக்காகவும் நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் வந்து சொல்கிறோம். சரியா? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஊக்கமுடைமை. சரியா? ஊக்கமுடைமையில் ஃபஸ்ட்டு 5 வந்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 5 மட்டும் இருக்குது. சரியா? செகண்ட் 5 மட்டும் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்து இலக்கணம் வந்து வந்துடும். இலக்கணத்தில் நம்ம வேர்ச்சொல் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது போன வாரம் நம்ம கொடுத்திருந்த டாபிக். நம்ம வேர்ச்சொல் வந்து பார்க்கல. ஸோ வேர்ச்சொல் வந்து ஏன் நம்ம எடுத்திருக்கோம் இந்த வாரம் ஷெடியூல் பண்ணாமல் கண்டினியூ பண்ணாமல் ஏன் போன வாரத்துலேருந்து எடுத்திருக்கோம்னா, வேர்ச்சொல் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காதவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வேர்ச்சொல் இலக்கணம் வந்து 1 மணிக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். ரெடியாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்து ஸ்பெஷல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 4 மணி கடிகை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன ஷெடியூல் வந்து நம்ம 4 மணி கடிகையும் பழமொழி நானூறும் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து 4 மணி கடிகை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமே இந்த வாரத்தில் நம்ம 4 ஸ்பெஷல் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் நம்ம 4 இலக்கண டாபிக் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். திருக்குறளும் அப்படி தான். திருக்குறளில் வந்து நம்ம இப்போ இந்த ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து ஸ்பெஷல் டாபிக் இலக்கணத்தை வந்து டோட்டலாக வந்து முடிக்க போகிறோம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து ஒரு 2 டேஸ் பார்த்துட்டு அடுத்த ஒரு 3 டேஸ் வந்து ரேஷியோ அண்ட் ஆவரேஜ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் அதுவே வந்து தாராளமாக போதும். சரியா? எத்தனை மணிக்குன்னா 5 மணிக்கு. ஸோ எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. இது ரொம்ப கம்பல்சரிப்பா. மேக்ஸ் கிளாஸ் வந்து கம்பல்சரி எல்லோரும் அட்டன் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து அட்டன் பண்ணுறதுலேயே மேக்ஸ் கிளாஸ்லேயே வந்து நம்ம கொஷின்ஸும் கொடுப்போம். ஸோ அதிலே வந்து நீங்கள் ஆன்சரும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 2வது நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து எடுத்து வந்து கொடுப்போம் ப்ராக்டிஸ்க்காக. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி முன்னாடி பண்ண மாதிரி. ஸோ அதனால் 5 மணிக்கு எல்லோரும் தயாராக இருந்துக்கோங்க. மேக்ஸ் கிளாஸ் வந்து கம்பல்சரி எல்லோரும் அட்டன் பண்ணணும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இன்னைக்கு பாதி வந்து முடிக்க போகிறோம். ஸோ நாளைக்கு பாதி வந்து முடிக்க போகிறோம். 50-50யாக நம்ம 2 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து தயாராக இருந்துக்கோங்க. ஸோ 7 மணிக்கு நம்ம ஜிஎஸ் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு ஜிஎஸ்ல தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாடம் கொடுத்துருக்கேன். இது வந்து 6th உள்ள பாடம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நம்ம இதில் மேலே இருக்கிற ஒர்க்கில் வந்து அதிகமாக இருக்கிறனால நான் ஜிஎஸ்ல வந்து ஒரு மீடியமான ஒரு பாடம் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா 6th வந்து இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப வந்து இது ஒரு சின்ன பாடம் தான். ஸோ இது போக நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பாடங்கள் ஏதாவது ஒன்று வந்து நான் இதோட வந்து கம்பைன் பண்ணி நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வாரத்துக்கு இது வந்து மெயின். நான் இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற மெயினான விஷயங்கள். இது வந்து கம்பல்சரி வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் 100க்கு 200% இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக உள்ள வீடியோஸ் வந்து நான் அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம முன்னாடியே டைமிங் சொல்லலை. ஸோ இது வந்து மெயினாக இந்த டைமிங்கில் இந்த வீடியோஸ் வந்து கம்பல்சரி வந்துடும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம உள்ளே வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய அரசுகள் ரெடியாக இருங்க. 7 மணிக்கு வந்து வந்துடும். ஸோ அப்புறம் 9 மணிக்கு நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஒரு லைவ் டெஸ்ட் இந்த வாட்டி. ஓகேவா? ஸோ கம்பல்சரி லைவ் டெஸ்ட் மட்டும் தான் நடக்கும். எல்லாரும் ரெடியாக இருங்க. 9 மணிக்கு கம்பல்சரி எல்லாரும் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். 8th இயல் 1. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 10 மணிக்கு பார்க்க போகிற 8th இயல் 1 வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நைட் 9 மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து வேர்ச்சொல் பற்றியும் இந்த 4 மணி கடிகை பற்றியும் வந்து கொஷின்ஸ் வந்து வரும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் அந்த கிளாஸஸும் வந்து லிசன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நைட் லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால்
கவனமா வந்து பாருங்க. லைவ் டெஸ்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னா, ட தமிழ் 8ல இயல் 1, அதுக்கப்புறம் வந்து இலக்கணத்தில வேர்ச்சொல், அதுக்கப்புறம் நான்மணி கடிகை. இந்த 3மே வந்து வரும். சரியா? 3மே சேர்த்து தான் இன்னைக்கு 9 மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி தான் கிளாஸ் முடிச்சுட்டு, நான் ஒரு 8 மணி போல உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எடுத்து குடுத்துர்றேன். ஓகேவா? ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற மாடல்லேருந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துர்றேன். அத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது போதும். சரியா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பயுமே உள்ள மாதிரி தான். இன்னைக்கு உள்ள இது வந்து நாளைக்கு நம்மளுக்கு டெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம போறோம். ஸோ இன்னைக்கு நீங்க படிக்கக்கூடிய ஜிஎஸ் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் மட்டும் தான் லைவ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ தமிழ்லயுமே வந்து நம்மளுக்கு முக்கியமான 2 டாபிக் வருது. என்ன அப்படின்னா, வேர்ச்சொல், அதுக்கப்புறம் நான்மணி கடிகை, அப்புறம் 8ல இயல் 1. ஓகேவா? ஸோ 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ கவனமா பாருங்க. இதுவரைக்கும் 6த், 7த் நீங்க படிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன லெசன்ஸ். நீங்க ஒரு வாரத்துல 6த், 7த் திரும்ப நீங்க உட்காந்து முடிச்சிடலாம். அதுக்கு மேல வந்து டைமிங் வந்து தேவைப்படாது. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து சின்ன சின்ன பாடங்கள். ஆனா இனிமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது. அதனால தான் வந்து நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த ஷெட்யூல்லேருந்து போவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஸோ நம்மளுக்கு 7த்ல 1, 2 பெண்டிங் இருந்தாலும், நம்ம பரவால்ல 8த்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷெட்யூலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நம்ம முடிவு பண்ணது காரணமே, இனிமே வரக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பாடங்கள். இனிமே முக்கியமான ஷெட்யூல். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நீங்க பார்த்த 3 ஷெட்யூல் வந்து ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ விட, நம்ம இனிமே பார்க்க போற ஷெட்யூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அத விட 10 மடங்கு வந்து இம்பார்ட்டன்டான ஷெட்யூல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் இதோட வந்து தொடர்ந்து வாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள 3 ஷெட்யூல்ல எதுவும் பெண்டிங் இருக்கு, முடிக்கலைனாலும் பரவாயில்லை. ஓகேவா? ஸோ அத வந்து நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குடுத்து அப்பப்ப ரிவிஷனு, அதில வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு, ஒரு 10 கொஷின், 20 கொஷின் டெஸ்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத முடிக்க வச்சு கொண்டு போயிர்றோம். ஸோ ஆனா இப்ப இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஷெட்யூல்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இத மட்டும் வந்து விட்ற வேணாம். சரியா? ஸோ வந்து நம்பிக்கையோட வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்துட்டோம். ஸோ அத வந்து எப்படினாலும் நம்ம முடிச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்பயுமே சொல்ற மாரி உண்மையான உழைப்பு அப்படிங்கிறது என்னைக்குமே தோக்காது. நீங்க உங்களுக்கு உண்மையா உழைங்க. சரியா? கஷ்டங்கள் வரும். ஸோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அத எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு, நம்ம கண்டிப்பா இந்த ஷெட்யூல வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து முடிக்கிறோம். எக்ஸாம வந்து தட்டி தூக்குறோம். சரியா? ஸோ இதுல வந்து எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஓகேவா? ஸோ நெறைய பேர் வந்து பயப்படுறீங்க. நெறைய பேர் அதையும் வந்து சொல்லியிருந்தீங்க. சார் என்னால வந்து சரியா முடிக்க முடியல. எனக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. எனக்கு வந்து உடம்பு சரியில்ல. நான் 1 வீக் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருந்தேன். 2 வீக் அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ இனிமே இப்ப தான் வந்து நான் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ என்னால வந்து முடியுமான்னு பயமா இருக்கு. அ எவ்வளோ நாட்கள் வந்து தேவைப்படும் நம்ம முடிக்க? ஸோ அப்படி இப்படி இந்த மாரி நெறைய பயங்கள் வந்து உங்களுக்கு வருது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நெனைக்கிறது தான். நீங்க நெனச்சா எத்தன நாள்ல வேணாலும் முடிக்கலாம். ஓகேவா? ஸோ 1. இன்னொன்னு, நீங்க எவ்வளோ நாள் படிக்கிறீங்க, எவ்வளோ அதிகமா படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட, நீங்க டெய்லி கன்சிஸ்டன்ஸியா கொஞ்சம் கொஞ்ச நாளும் படிக்கிறீங்களா? அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நம்ம ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் நம்ம உங்களுக்கு ஈஸியா தான் உங்களால எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நம்ம குடுத்துருக்கோம். சரியா? மேக்ஸிமம் நம்ம வீடியோலயே வந்து உங்களுக்கு ஏ டூ இசட் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறோம். நீங்க வீடியோவ தெளிவா பார்த்துட்டீங்கனாலே, புக்ல அந்த நோட்ஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மார்க் பண்ணிட்டு, ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணாலே போதும் உங்களுக்கு புரிஞ்சிரும். சரியா? ஸோ வீடியோஸ திரும்ப திரும்ப வந்து நீங்க பாருங்க. டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இது புரியல அப்படின்னா, அத பார்த்துக்கிட்டே தான் நீங்க பண்ணணும் கிடையாது. நீங்க வேற ஏதாவது வொர்க்ல இருக்கும்போது கூட, நீங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஜஸ்ட் ஆடியோ மட்டும் கூட கேளுங்க. சரியா? எதையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோனே நம்மளுக்கு வந்துராது. முதல்ல எடுத்தோனே வந்து நம்ம எல்லாத்துலயும் சக்சஸ் ஆக முடியாது. ஓகேவா? அதுல வந்து நீங்க நல்லா க கவனமா வந்து இருந்துக்கோங்க. சரியா? ஸோ அத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எடுத்தோனே நம்ம எதுலயுமே சக்சஸ் ஆக முடியாது. சரியா? ஸ்டார்ட்டிங்ல எடுத்தோனே இந்த மாரி பல தடங்கல்கள் வரதான் செய்யும். நம்ம வந்து படிக்கலாம்னு நெனைப்போம். நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நெனைப்போம். ஸோ ஆனா வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சில வேலைகள் வரனால அந்த லெசன்ஸ் வந்து பெண்டிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வரதான் செய்யும். அத நெனச்சு நீங்க வந்து பயப்படுறதோ, இல்ல வருத்தப்படுறதோ எந்த விதமான பலனும் தராது. அடுத்து உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சோனே உங்களுக்கு டைமிங் வந்துரும்ல. ஸோ அந்த டைமிங் வந்தோனே நீங்க திரும்ப புக் எடுத்து உட்காரணும். ஓகேவா? ஸோ எத்தன வாட்டி நீங்க திரும்ப 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 புக் எடுத்து உட்கார்றீங்களோ, திரும்ப திரும்ப நீங்க விழுந்த இடத்துலருந்து எந்திரிக்கிறீங்களோ, ஸோ அவ்வளோ தூரம் உங்களுடைய வின்னிங் பெர்சன்டேஜ் சக்சஸ் ரேட் வந்து அதிகமாகும். சரியா? ஸோ அவ்வளோ தூரம் நீங்க வந்து ஜெயிப்பீங்க. ஓகேவா? ஸோ அத மட்டும் நீங்க மனசுல உறுதியா வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய நாள் வந்து நம்மளுடைய இனிய நாளா வந்து தொடங்கட்டும். நம்மளுடைய வெற்றி நாளா வந்து தொடங்கட்டும். சரியா? ஸோ ஃபயரோட ஆரம்பிங்க. ஒரு ஃபயரோட வந்து ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும், ஸோ அத வந்து ஃபயர் மாரி எரிச்சுட்டு, நம்மளோட நோக்கம் என்னமோ, அத நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருக்கணும். சரியா? ஸோ
ஒரு ஆள் கூட இன்னைக்கு நைட் வந்து நான் திரும்ப வந்து ஒரு லைவ் வருவேன் சரியா? ஒரு 10:30 மணிக்கு 9 மணிக்கு வந்து இந்த லைவ் முடியுது. திரும்ப ஒரு 10:30 மணிக்கு நான் லைவ் வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன குடுத்துருக்கோம், யார் யார் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, யார் யார் பெண்டிங் இருக்கு. ஸோ அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயிலும் வந்து லைவ்ல வந்து கேட்க போறோம். ஸோ அந்த லைவ்ல இன்னைக்கு என்னென்ன கிளாஸஸ்ல நடந்ததுல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, ஸோ என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நீங்க அந்த லைவ்ல வந்து நம்மளுக்கு சொல்லிறலாம். ஓகேவா? ஸோ அந்த 10:30 மணிக்கு போடுற லைவ்ல நம்ம இன்னைக்கு நீங்க எப்படி படிச்சீங்க, கிளாஸஸ்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நம்ம சொல்லி தர்றது எப்படி இருந்துச்சு, எப்படி புரிஞ்சுச்சு, உங்களுக்கு வேற என்னென்ன தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு ஃபுல் க டிஸ்கஷன்ஸ் வந்து போகும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஓகேவா? ஸோ அதிகபட்சம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம இந்த டிஸ்கஷன்ஸ முடிச்சுட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. முடிச்சுட்டு ஒரு லிங்க் வந்து குடுப்போம். சரியா? அந்த லிங்க்ல நம்ம இன்னைக்கு என்னென்ன கிளாஸஸ் குடுத்தோமோ, அத யார் யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பண்ணல அப்படிங்கிற மாரி ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்போம். ஸோ அதுல நீங்க வந்து டிக் பண்ற மாரி இருக்கும். சரியா? ஸோ முடிச்சுட்டேன், முடிக்கல. இப்ப 8த் இயல் 8த் இயல் 1 அதுக்கப்புறம் ஊக்கமுடைமை திருக்குறள்ல, வேர்ச்சொல் இலக்கணத்துல, ஸ்பெஷல் டாபிக் நான்மணி கடிகையில, ஸோ இந்த மாரி நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாபிக்கா வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்க கம்ப்ளீட்டட்ன்னு டிக் பண்ற மாரி இருக்கும். இன்கம்ப்ளீட்டட்ன்னு நீங்க போடுற மாரி இருக்கும். சரியா? ஸோ இனிமே வந்து ரெகுலரா இந்த மாரி கூகுள் ஃபார்ம் குடுத்து நம்ம மே ட எல்லாரையும் வந்து மேனேஜ் பண்ண போறோம். சரியா? ஸோ எல்லாரையும் வந்து மானிட்டர் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து இனிமே வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நம்ம இனிமே தான் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறீங்க. ஸோ உங்களுடைய நேரமா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சில எங்க சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால, நம்மளால வந்து சரியா வந்து குடுக்க முடியல. ஸோ 1, 2 இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. ஸோ இனிமே அப்படி வந்து நடக்காது. ஸோ இனிமே தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பார்க்க போறீங்க. ஸோ அதனால ரெடியா இருந்துக்கோங்க. அ அதிர்ச்சி ஆயிறாதீங்க. ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிர்றேன். "சார் என்ன சார் திடீர்னு சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து அதிர்ச்சி ஆகிறாதீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோங்க. சரியா? தயார் நிலையா இருங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். எத பத்தியும் வந்து நம்ம கவலைப்பட வேணாம். சரியா? "வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கோ, அதுதான் நம்மளோட சோர்ஸ். ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ, அதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல். அத வச்சு நம்ம ப்ராடக்ட் வந்து உருவாக்கணும். அதுதான் வந்து திறமை. நம்மள்ட்ட இது இல்லையே, அது இல்லையே, அவங்க அப்படி படிக்கிறாங்களே, இப்படி படிக்கிறாங்களே, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ உங்க படிப்ப, உங்க இத வந்து நீங்க பாருங்க. சரியா? ஸோ கண்டிப்பா உங்கனால ஜெயிக்க முடியும். ஸோ கண்டிப்பா எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம படிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஃபயர ஆரம்பிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லா நாளும் இதே மாதிரி இந்த ஃபயர் வந்து கன்டின்யூ ஆகணும். சரியா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளையிலேருந்து நம்ம காலையிலேயுமே வந்து லைவ் வரப்போறோம். ஸோ ஒரு 5 மணி, ஒரு 4:30 மணி இல்ல 5 மணிக்கு லைவ் வரப்போறோம். லைவ் வந்து ஒரு 10 நிமிஷம் யார் யாரெல்லாம் உள்ள எந்திரிக்கிறீங்க காலையில அட்டெண்டன்ஸ் மாதிரி நம்ம வச்சு, ஸோ எல்லாரையுமே வந்து எழுப்பி விட்டு, ஸோ அதிகாலையில படிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படியே வந்து உங்களோட பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால இனிமே மார்னிங்ல நம்ம வந்து ஒரு லைவ் போட்டு எல்லாரையும் வந்து பூஸ்ட் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட போறோம். சரியா? ஸோ அத வந்து நாளையிலருந்து வந்து நம்ம பண்ணுவோம். சரியா? ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு இந்த இந்த கிளாஸஸ் பார்க்க போறோம். உங்களுடைய வெற்றி பயணத்த வந்து ஆரம்பிங்க. சரியா? சரி ஓகே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெடியா இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.